செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. தாராளமாக மார்க் போடுங்க. பரபரப்பை ஏற்படுத்திய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வீடியோவை 5 நிமிஷம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாணவர்களுக்குமே இப்போ எக்ஸாமு தமிழ் முடிஞ்சிருச்சா, டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷனுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா இப்போ நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பேப்பரை உடனடியா இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான விஷயத்தையுமே பக்காவா பண்ணிடுறாங்க. பேப்பர் கரெக்ஷனுடைய ஒர்க்கே மோஸ்ட்லி ஸ்டார்ட்டே பண்ணிடுறாங்க சில குட்டீஸ். ஸோ கடந்த ஆண்டு கூறியதை போலத்தான் இந்த ஆண்டும் கூறப்பட்டிருக்கு. தாராளமா மார்க் போடுங்க, எந்த விதமான குறையையுமே வைத்து விடாதீங்க மாணவ செல்வங்களுக்கு. லாஸ்ட் டைம் அதுக்கு முன் டைம்லாம் சில விதமான குளறுபடிகள்லாம் வந்து இருந்துச்சு. அந்த விதமான குளறுபடிகள்லாம் இந்த முறை இல்லாம பார்த்துக்கோங்க. அது மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருக்கிறாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம நம்முடைய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தற்போதைய தமிழ் தேர்வு மிகவும் எளிமையான முறையில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதே போல அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் தேர்வும் மிக எளிமையாக கேட்கப்படும். அப்படின்னும் 22ஆம் தேதி டோட்டலாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 22ஆம் தேதி எக்ஸாமுக்கு அப்புறமா உங்களுக்கு டோட்டலாக எலெக்ஷன் டியூட்டி ஒரு புறம் போயிட்டு இருக்குன்றதுனாலையும் பேப்பர் வேல்யூவேஷன், பேப்பர் கரெக்ஷனை எவ்வளோ பெரிய சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நீட்டாக ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பண்ண சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஆன்சர் கீ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சரு. நீங்கள் என்னதான் ஒரு 2 மார்க்கை 2-3 பக்கம் எழுதினாலும் கூட, ஒரே 5 மார்க்கை 5-6 பக்கம் எழுதியிருந்தீங்கனாலும் கூட, ஒரே ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு 5-6 லைன் வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டோட்டல் ஃபுல் மார்க் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லக்கூடியதுல அவங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆன்சர் கீயை போட்டுருவாங்க. சில பேர் வந்து கேட்குறாங்க, ப்ரோ ஹேண்ட் ரைட்டிங்க்கு மார்க் இருக்குமா அப்படின்னு. ஹேண்ட் ரைட்டிங்க்கு செப்பரேட் மார்க் இல்லை, பட் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி அழகாக நீங்கள் ப்ரொசீஜராக எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்கில் சென்டம் மார்க்லேயோ இல்லை ஒரு சில விஷயத்தை பெருசாக கண்டுக்காமல் டிக் பண்ணுவாங்க. அடுத்தது பேப்பருடைய வெயிட், டோட்டல் ஒர்த் எவ்வளோ இருக்குது. அதாவது குறிப்பாக 30 பேஜ்னா சில பேர் 30 பேஜ் எழுதி சென்டம் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 35 பேஜ் எழுதியும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வாங்காமல் கோட்டை விட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே இதே விதமான அறிவிப்புகள் தான் ஓடிட்டு இருக்கு. 12th இதே அனௌன்ஸ்மெண்ட் தான், 11th இதே அனௌன்ஸ்மெண்ட் தான், 10th சேம் அனௌன்ஸ்மெண்ட் இதே தான் செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களே தாராளமாக உங்களுக்கு மார்க் போட போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விதமான மாணவ செல்வங்களுக்குமே ஒரு விதமான அறிவிப்புக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேப்பர் கரெக்ஷனில், பேப்பர் வேல்யூவேஷனில் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நல்லா டேக் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொரு டவுட்டை வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் ப்ராக்டிக்கலுக்கு போகல, பட் நான் ஆனால் பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன், என்ன ப்ரோ ரிசல்ட் வரும் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் டோட்டல் ரிசல்ட் வரும்போது நீங்கள் எக்ஸாமில் 25 எழுதினாலும் கூட ஃபெயில் தான் வரும். ஆப்சென்ட்னு சொல்லிட்டு எஃப் தான் வரும். ஓகேங்களா? ஃபெயில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் எழுதுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் சம்திங் பேப்பரை பக்காவாக எழுதியிருக்கு ப்ரோ, ஒரு பேஜுக்கு 1 மார்க்குன்னு கணக்கு வச்சு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் மார்க் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சில குட்டீஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அப்படி ஒரு பேஜில் 20 மார்க் 1 மார்க் எழுதினாலும் உங்களுக்கு வரும். நீங்கள் 20 பேஜுக்கு ஒரு கணக்கு வச்சாலும் எப்படி பார்த்தாலும் மார்க்ஸ் வந்து வரும். தாராளமாக மார்க் போடுங்க அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகளை தான் சொல்லி இருக்கிறாங்க.
ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மாணவ செல்வங்களே. தேர்வுகளை சிறப்பாக தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த தேர்வுகளுடைய அறிவிப்புகள், முன்கூட்டியே இருக்கக்கூடிய அறிவிப்புகளை எல்லாமே நான் நம்முடைய சேனலில் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.